ஸோ இன்றைக்கி பேச இருக்க தலைப்பு வந்து ஒரு சீரியஸான தலைப்புன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதே ஸ்டேஜில் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதே வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டிலையுமே கூட சூசைடுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 1,00,000 பேரில் வந்து 22 பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமூகத்தில் இருதரப்பு பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ டிஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி, அதுக்கு நடுவில் தற்கொலை எண்ணத்துக்கே வராமல் என்னால் மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் எனக்கு அன்னைக்கு எந்த சிச்சுவேஷனுமே இல்லை, கையேறு நிலையில் இருந்தேன், ஸோ தற்கொலை முயற்சி எடுத்துக்கிட்டேன், தப்பு தான் இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் சந்திக்கும் பொழுது என்ன பேசிப்பாங்க? இன்னொன்று, பார்ப்பவர்கள் யாரேனுக்கும் தற்கொலை எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாடமாக இருக்கும். தற்கொலைங்கிறது தீர்வல்ல, தற்கொலைங்கிறது என்றைக்குமே சரியான முடிவு இல்லை அப்படிங்கிறத மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னு தமிழா நினச்சது. அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, மீளா துயரால் தற்கொலை வரை சென்றவர்கள் விசஸ் அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள். என்றைக்குமே தற்கொலைங்கிறது தீர்வல்ல, ஒரு முடிவும் அல்ல. ஸோ அதை வலியுறுத்தும் விதமாக தான் இந்த டாப்பிக்கும் கூட. பெரும் துயரம் வந்து நீங்கள் தற்கொலை முயற்சி பண்ணவங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கும் அதே போல் நிலைமை வந்துச்சு, ஆனால் அந்த நிலைமைக்கு போகாமல் மீண்டு வந்தவங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது? எதனால் நீங்கள் வந்து தற்கொலை வரைக்கும் போனீங்க? என்னோட பெயர் வந்து கே அறிவுராஜ். நான் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுட்டேன். நான் சுருக்கமாக சொல்ல போனால், நான் வந்து அனாதை. அதாவது இப்போ வந்து தற்கொலை பண்ணியது காரணமே அதான். அப்போ நான் நைட் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா காலைல கதவு திறக்கலன்னா தெருவில் உள்ளவங்க யாரும் எடுத்து நான் அடக்கம் பண்ணாதான். ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு டோட்டலி போயிட்டாங்க, யாரும் கிடையாது. அதனால அந்த காரணத்தால் தான் நான் பண்ணேன். உங்களுக்கு எத்தனை வயசு சார்? ஆக்சுவலாக 24. யாரெல்லாம் விட்டு போனாங்க? இப்போ நீங்கள் பிறந்தது போது கூட அண்ணன் எனக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேரும் வெல் செட்டில்டு. மேரேஜ் பண்ணிட்டேன், நல்லா ஹையஸ்ட் காலேஜில் படிக்க வச்சேன், வெல் செட்டில்டு. என்கிட்ட வந்து கெட்ட பழக்கங்கள் கிடையாது, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கிடையாது. என்னை அவங்க விட்டு பிரிஞ்ச காரணம் 2 காரணம். ஒன்று என்னன்னா, நான் வந்து யார் சொல்கிறேன் கேட்க மாட்டேன். ஒன்று, நல்லது தான் செய்வேன். நீங்கள் 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நான் 3000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பேன் ஏசத்துக்கு. அது ஒன்று. 2வது, கொஞ்சம் ஓவர் செலவு. கொஞ்சம் கடன் ஆனோன்னு என்னோட பையன், மருமக, ஒய்ஃப் அவங்க 3 பேர் தனியாக போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க? தனியாக இருக்கேன். புதுக்கோட்டையில் சூசைட் அட்டன் பண்ணி போஸ்ட்மார்டம் ரூமில் 2.5 மணி நேரம் இருந்திருக்கேன். இந்த விட்டு போனாங்க ஒரே பிரச்சனை, தனியாக இருக்கிறேங்க ஒரு. ஆமாம், இவங்க விட்டுட்டு போயிட்டோன்னு யாருமே இல்லையே நமக்கு, என்ன பண்ணுறது? அதனால என்ன பண்ணேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நைட்டு 10 மணிக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு எல்லாரும் படுத்தோன்னே சூசைட் அட்டன் பண்ணலாம் நினைக்கும் போது அப்புறம் யோசிச்சேன், நான் இருக்கிறது ஒரு ரூமு, லைன் வீடு, நாளைக்கு சேல்ஸ் ஆகாது, அவங்களாம் பயப்படுவாங்கன்னு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். ஆனால் விடிய விடிய அந்த எண்ணம் மாறலை. காலையில் 6 மணிக்கு காரைக்குடி பல்லவன் ட்ரெயின் வருது. ட்ரெயின் அந்த இடத்துல வருது, நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணி இருந்து போய் விழுந்துட்டேன். ட்ரெயின் முன்னால்? ஆமாம், அந்த இடத்துல ட்ரெயின் வருது, இந்த இடத்துல விழுந்துட்டேன். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து தூக்குனா எல்லாரும் அடிபட்டோன்னு 2 கையும் பிடிச்சி இழுத்துடுறாங்க. முடிஞ்சிச்சு. ஒரு 2 மணி நேரம் என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அந்த எண்ணம் மாறலை, ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க. 10:30 மணிக்கு காலையில் திருப்பி என்னோட மைண்ட் செட் ஆகலை. அப்படியே டவுன் பூரா கிடந்த அலையிலே ஸ்லீப்பிங் டேப்லெட் கேட்குறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். ஃபைனலாக 1/4 லிட்டர் வாங்குறேன் ஒரு இடத்துல. வாங்கி ஃப்ரெண்டோட கடையில் போய் மாதுளை ஜூஸ் வாங்கி, அவர் அந்த பக்கம் திரும்பின பாதி மாதுளை ஜூஸ் கீழே ஊற்றிட்டு பாதி மிக்ஸ் பண்ணணுமே, இதை பாதி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக காலைல 11 மணிக்கு சாப்பிட்டேன். இதை சாப்பிட்டோன்னே 7 ஹவர்ஸில் ஃபுல்லாக பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுது. மிக்ஸ் ஆனோன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு அப்படியே கண்ணு 2 தெரியல, இரிட்டிட்ஸ், வயிறு அப்படியே இப்படி உயிர் போட்டு இழுக்கு, சுர போட்டு அன்கான்ஸ் ஆகி நான் கீழே வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் சேர்க்குறாங்க. டாக்டர் பார்க்குறாரு. ஒரு நைட் 11 மணி வரைக்கும் என்னை ஐசியூவில் வச்சுட்டு, கடவுளோட அருள் இருந்தால் 1% ஒரு பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பாருங்கள், ஏதாச்சும் ஒன்றா போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிடுங்க, ஸ்டேஷனுக்கு, நான் போலீஸ் ஒர்க் பண்ணதுனால ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் 12:15 போகிறார். அது வரைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. 12:15 அப்புறம் நினைவு இல்லை. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன், இந்த செல்ல உள்ளே இருக்குது, இவங்க கவனிக்கலை, கண்ணாடியெலாம் எடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு 2 மணிக்கு நர்ஸ் என்னை கூப்பிட்ருக்காங்க, ஊசியெல்லாம் குத்திருக்காங்க. இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டோன்னு கொண்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமில் போட்டு பிடங்கள் லாக் பண்ணிட்டாங்க. உள்ளே போட்டு லாக் பிடங்கள் நடுவுலையா? ஆமாம், உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆகுது, ஒரு 1/2 hour கழிச்சு எனக்கு வாமிட்டிங் கொமட்டிக்கிட்டு வருது. ஆனால் எனக்கு அன்கான்சியஸ் வந்து கையை விட்டு செல்லை எடுக்க முடியலை, கண்ணை திறக்க முடியலை டோட்டலி. அதுலேயும் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக ரொம்ப போராடி செல்லை எடுத்து டார்ச் அடித்து பார்த்தா இங்கிட்டு 3 பாடி, இங்கிட்டு 4 பாடி கிடக்கு.